இப்பதான் இவன் பொறந்த மாரி இருக்கு. கையிலேயே தூக்கி சுத்திட்டு இருந்தோம். இப்ப என்னடான்னா 5 வயசு ஆணழகனா வந்து நிக்கிறான். அண்ட் இப்பலாம் அவனுக்கு பெருசா நாங்க தூக்குறதே புடிக்க மாட்டேங்குது. எங்க வெளிய போனாலும் அவனே நடந்து வரணும், அவனே ஓடி வரணும்னு தான் நெனைக்கிறான். ஆக்சுவலி இது ரொம்பவே நல்ல விஷயம் தான். இத நம்ம வெளிய மட்டும் ஃபாலோ பண்ணாம, வீட்லயுமே ஃபாலோ பண்ணலாம்னு தோணுச்சு. இத ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணணும். இல்லன்னா அவனுக்கு பயங்கரமா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா தான் வாங்கியிருக்கேன். அண்ட் ரொம்பவே பார்த்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். இத்தன நாள் அவன தூக்கி தூக்கி இந்த பாட்டி சீட்ல வச்சு தான் பாட்டி ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்பவும் அது வொர்க் ஆகுது. ஆனா அவன தூக்கி தூக்கி வைக்கிற மாரி இருக்கும். ஆனா இதுல அவன தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதுல ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால பசங்க ஈஸியா இதுல மேல ஏறி யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் நெனச்சேன். ஆனா 2 வாரம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவன் பயந்து பயந்து தான் யூஸ் பண்ணான். இத அவன் ஒரு வாட்டி கால வைக்கும்போது பின்னாடி தூக்குதனால விழுந்துருமோன்னு பயப்படுறான். அண்ட் ஆரம்பத்துல இதுல உட்கார்றதுக்கே கொஞ்சம் யோசிச்சான். ஸோ அவனுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி கரெக்டான பொசிஷன்ல லெக்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன். பட் 2 வீக்ஸ்ல அவனே ப்ரோ ஆயிட்டான். நீங்களே பாருங்க. அவனே ஓப்பன் பண்ணி, அவனே அத எடுத்து கொண்டு வந்து ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணி அதுல உட்காந்துப்பான். இந்த ஒரு வேலைக்கு தான் அவன தூக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் அவன இந்த வேலைக்கும் தூக்க மாட்டோம்னு நினைக்கும்போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆம்பள பையன் வளர்றான். அதனால தூக்க முடியாதுங்கிறதே இவ்வளோ கவலையா இருக்குன்னா, பொம்பள புள்ளைய இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இன்னொருத்தர் கையில தூக்கி குடுக்கணும்னு நெனைக்கிறது, நெனச்சு கூட பார்க்க முடியலங்க.